முட்டை சீஜோன் நூடுல்ஸ் செய்ய எண்ணெய் ஊற்றி நான் ஒரு 6 முட்டை எடுத்துக்கிறேன். அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு முட்டை வெந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 20 பல் பூண்டு பொடி பொடியாக வெட்டி பூண்டி பாதி செவந்த பிறகு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு அது பாதி செவந்த பிறகு நான் 10 ரூபா நூடுல்ஸ் பாக்கெட்டு 3 வச்சுருக்கேன். அதுக்கு 300 கிராம் கோஸு, காரத்துக்கு தகுந்த போல் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா கிண்டிட்டு கோஸ் பாதி வெந்த பிறகு நான் 3 10 ரூபா பாக்கெட் நூடுல்ஸ் அவிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு 3 பாக்கெட்டுக்கு 5 ஸ்பூன் சோயா சாஸ் டார்க் சோயா ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ நல்லா கிண்டிக்கிறலாம். கிண்டிக்கிட்டு இந்த முட்டையை அதில் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு திரும்ப 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா நல்லா அடியிலலாம் பிடிச்சி வந்திருக்கும். அது பிடிச்சதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு நல்லா கிண்டிட்டோன்னா அப்படியே திரண்டு வரும். அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே சூட்டோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.